அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை மகா சிவராத்திரி. சிவனுக்கு உகந்த இந்த 5 பொருட்களை வாங்கி பூஜை அறையில வையுங்க, ராஜயோகம் ஏற்படும்னு சொல்லி இருக்கிறேன். அந்த 5 பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம். நம்மளுக்கு மகா சிவராத்திரி அப்படிங்கிறது இந்த மாசி மாதத்துல வரும். அது நாளைய தினத்துல நம்மளுக்கு புதன்கிழமையோடு இந்த மகா சிவராத்திரி அப்படிங்கிறது வருது. ஒரு சில மாதங்கள்ல ஒரு சில வருடங்கள்ல பார்த்தீங்கன்னா இந்த மகா சிவராத்திரியும் அமாவாசையும் இணைந்தே வரும். அது மாதிரியான நாட்கள்ல குலதெய்வ வழிபாடும் சேர்த்தே செய்வாங்க. இப்போ நம்மளுக்கு தனித்தனியாகத்தான் வருது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வியாழக்கிழமை நம்ம அமாவாசையில குலதெய்வ வழிபாட்டையும், நாளைய தினம் மகா சிவராத்திரி அன்று சிவ வழிபாட்டையும் நாம தாராளமாக செய்யலாம். மகா சிவராத்திரி அன்று சிவனுக்கு உகந்த இந்த 5 பொருட்களை வாங்கி நம்முடைய வீடுகளில் வைக்கும் பொழுது கண்டிப்பா சிவபெருமானினுடைய அருள் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அதே மாதிரி மகா சிவராத்திரி அன்று யார் ஒருவர் சிவனை நினைத்து விரதம் இருந்து கண் விழித்து ஒருவேளையேனும் சிவனை தரிசனம் செய்தாலும் அவருக்கு பரிபூரண அருள் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். நாளைய தினத்துல வரக்கூடிய மகா சிவராத்திரிய எக்காரணத்தை கொண்டும் யாருமே தவற விட்டுறாதீங்க. ஏன்னா வருடத்தில் ஒரு முறை வரக்கூடிய இந்த சிவராத்திரி மகா சிவராத்திரியாக நாம சிவனை 4 கால பூஜையாக வழிபாடு செய்வோம். காலையில் 6 மணிக்கு ஆரம்பிச்சு உங்களுக்கு ஒரு 8 மணி வரைக்கும் முதல் கால பூஜை போகும். அதற்கு அப்புறமாக பார்த்தீங்கன்னா 8:30 மணிக்கு ஆரம்பிச்சு உங்களுக்கு ஒரு 10:30 மணி வரைக்கும் 2ஆம் கால பூஜை நடைபெறும். அதே மாதிரி 11 மணிக்கு ஆரம்பிச்சு உங்களுக்கு 2 மணி வரைக்குமே 3ஆம் கால பூஜைகள் நடைபெறும். அதே மாதிரி 4ஆம் கால பூஜை அதிகாலை 4 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் நம்மளுக்கு நடைபெறும். இப்படி நாளைய தினம் மகா சிவராத்திரி அன்று சிவனுக்கு 4 கால பூஜைகள் நடைபெறும். இந்த 4 கால பூஜையில ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த 3ஆம் கால பூஜை. இந்த லிங்கோத்பவரை சிவன் லிங்கோத்பவராக அவதரித்து பார்வதி தேவி அம்மையார் தவம் இருந்து வழிபாடு செய்த அந்த நேரம்தான் 3ஆம் கால பூஜை. இந்த நேரத்துல நாமும் சிவனை வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம என்ன பிரார்த்தனை பண்றோமோ அதை கண்டிப்பா சிவபெருமான் நிறைவேற்றி வைப்பார். இப்படிப்பட்ட அற்புதமான அதிசக்தி வாய்ந்த நாள்ல சிவனுக்கு உகந்த ஒரு 5 பொருட்களை நாம வாங்கி வீட்டுல வச்சு வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பா நம்மளுக்கு ஈசனின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும். சரி, முதல்ல என்ன பொருள் வாங்கணும்? திருநீர். ஏன்னா சிவபெருமான் தன்னுடைய உடம்பு முழுவதும் திருநீரைத்தான் ஆடையாக அணிந்திருப்பார். அப்ப அவருக்கு உகந்தது முதல்ல பார்த்தீங்கன்னா திருநீர் தான். அந்த திருநீரை நம்ம வாங்கி நீங்க அந்த 4 கால பூஜை நடைபெறுகிறது இல்லைங்களா, அப்ப நீங்க அபிஷேகத்திற்கும் கொடுக்கலாம். ஏன்னா திருநீர் அபிஷேகம் பண்ணுவாங்க. நீங்க ஒரு 1/2 கிலோ வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 1/2 கிலோ பாக்கெட் உங்க வசதிக்கு ஏற்ப உங்களால் எவ்வளவுக்கு வாங்கி கொடுக்க முடியுமோ அதை சிவ ஆலயங்களுக்கும் இந்த திருநீரை வாங்கி கொடுங்க. உங்கள் வீட்லேயும் ஒரு திருநீர் பாக்கெட்டு வாங்கிட்டு வச்சு நீங்கள் வழிபாடுகள் செய்யலாம். சரி, 2ஆவதாக நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா சிவபுராணம் புக்கு வாங்குவது. இப்போ நிறைய பேருக்கு ஒரு ஆசை இருக்கும், நம்மளும் சிவபுராணம் பாராயணம் பண்ணணும் அப்படின்னு. ஆனால் இந்த சிவராத்திரி அன்று நாம் சிவபுராணம் புக்கு வாங்கினோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு சிவபெருமானினுடைய அருள் கிடைக்கும். அதனால புக்கு வாங்கணும். என்கிட்ட புக்கு இல்லை வாங்கின புக்கு ரொம்ப டேமேஜ் ஆகி போச்சு, நான் புதுசாக ஒரு புக்கு வாங்கலான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க நாளைய தினம் சிவபுராணம் புக்கை வாங்கி நீங்கள் அதை பாராயணம் பண்ணி சிவநாமத்தை தவிர வேறு நாமத்தை ஜெபிக்காமல் நாளைய தினம் நீங்கள் சிவனை நினைத்து இந்த சிவபுராணத்தை பாராயணம் பண்ணுங்கள். சிவபெருமானின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையே அப்படியே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அற்புதமான நாள் நாளைய நாள். அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ருத்ராட்சம். சிவனுக்கு அடுத்தது என்ன பிடிக்கும் அப்படின்னா இந்த ருத்ராட்சம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ருத்ராட்சத்துல நிறைய முகங்கள் இருக்குது.
1ல இருந்து ஆரம்பித்து 7 முகங்கள் வரைக்கும் அவருக்கு இருக்குது. 1 முகம், 2 முகம், 3 முகம், 5 முக ருத்ராட்சம். இந்த 5 முக ருத்ராட்சம் நிறைய பேருக்கிட்ட இருக்கும். ஏன்னா இந்த 5 முகம் மட்டும்தான் ரொம்ப தாராளமா எல்லா இடங்கள்லயும் கிடைக்கக்கூடியது. ஆக உங்க வீட்டுல ருத்ராட்சம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னாலும் நாளைய தினம் அந்த ருத்ராட்சத்திற்கு நீங்க உருவேற்றம் செய்யலாம். இல்ல எங்க வீட்டுல ருத்ராட்சம் இல்ல அப்படிங்கிறவங்க நாளைய தினம் உங்களுக்கு எத்தனை முகம் கிடைத்தாலும் சரி ருத்ராட்சத்தை வாங்கிட்டு வந்து அதுல அபிஷேகம் செய்து திருநீர் பூசி அதற்கு சிவாய நம சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி அந்த ருத்ராட்சத்திற்கு நீங்க உருவேற்றம் செய்யும் பொழுது கண்டிப்பா அது மிகப்பெரிய சக்தி வாய்ந்ததா இருக்கும். ஒருவருக்கு ருத்ராட்சம் அணிந்திருந்தார்கள் அப்படின்னா அவர்களை எந்த ஒரு தீய சக்தியும் அண்டாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப கட்டாயம் ருத்ராட்சம் நீங்க வாங்கிட்டு அணியலாம், இல்ல வாங்கிட்டு உங்க பூஜை அறையில வைக்கலாம். இது எத்தனை ருத்ராட்சம் வேணாலும் நீங்க வாங்கி வச்சுக்கலாம். அது உங்களுடைய வசதியை பொறுத்தது. அதனால அதுல எந்த ஒரு கணக்கும் கிடையாது. ஆனா நாளைய தினத்துல நீங்க ருத்ராட்சம் வாங்கி அணிவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இல்ல ஜபமாலை ருத்ராட்சத்துல வாங்குறீங்க அப்படின்னாலும் அப்படியும் நீங்க வாங்கலாம். தனித்தனியா ஒரு ருத்ராட்சம் வாங்குறீங்கன்னாலும் வாங்கிக்கலாம். உங்களுடைய விருப்பம்தான். நாளைய தினம் ருத்ராட்சம் வாங்கணும். அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா புதன்கிழமையோடு வருகிறது குரு பகவானுக்கு பிடித்த அந்த பச்சை பயிறு. செல்வ செழிப்பை ஏற்படுத்தணும், பணப்புழக்கத்தை அதிகரிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த பச்சை பயிறு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால நாளைய தினம் ஒரு பவுல்ல நீங்க பச்சை பயிரை வாங்கிட்டு அதை ஒரு பவுல்ல நிரப்பி வச்சு அதை உங்க பூஜை அறையில வச்சிருங்க. நம்ம 5வதாக பார்க்கக்கூடியது சிவலிங்கம். நிறைய பேர் இந்த சிவபெருமான் படத்தை வீட்டுல வச்சிருக்க மாட்டாங்க. அப்ப சிவலிங்கம் நிறைய பேர் வாங்கி வச்சிருப்பாங்க, ருத்ராட்சம் வாங்கி வச்சிருப்பீங்க. உங்க வீட்டுல சிவலிங்கம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பா நீங்க நாளைய தினத்துல அபிஷேகம் செய்யணும். ஏதாவது ஒரு கால பூஜையாவது நீங்க செய்யணும். அது ரொம்ப முக்கியங்க. நீங்க கோவில்ல தான் நான் போய் செய்வேம்மா, நாளைக்கு வீட்டுல எல்லாம் என்னால செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க கூட ஒரு கால பூஜைக்கு உங்க வீட்டுல இருக்கக்கூடிய சிவலிங்கத்துக்கு ஒருவேளையாவது ஒரு கால பூஜையாவது நீங்க செய்யணும். செஞ்சுட்டு நீங்க அதுக்கப்புறம் நீங்க உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய கோவில்ல போய் தாராளமாக நீங்க சிவராத்திரியில பூஜைகள்ல கலந்து கொள்ளலாம். நாளைய தினத்துல வரக்கூடிய மகா சிவராத்திரி அன்று கண் விழித்து விரதம் இருந்து சிவனை வழிபட்டோருக்கு அவர்கள் வாழ்க்கையில் சகல பாவங்களும் நீங்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர்கள் முற்பிறவியில் இப்பிறவியில் தெரிந்தோ தெரியாமலோ செய்யக்கூடிய பாவங்கள் அனைத்தையும் நீக்கி வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு முக்தியையும் அளிக்கக்கூடியது. நாளைய தினம் கண்டிப்பா சிவனை ஒருவேளையாவது தரிசனம் செய்யுங்கள். அதுவும் 3ஆம் காலத்தை எக்காரணத்தை கொண்டும் தவறாமல் லிங்கோத்பவர் வழிபாடு கட்டாயம் செய்யுங்கள். உங்க வாழ்க்கையில பல மாற்றங்களை ஏற்படுத்தும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.